சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனராசி ரேவதி நட்சத்திரம். இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 15 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 15 + 1 7 22 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய நபர்களுக்கு 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா இப்போ கேது தசை என்னோட இருப்புப்படி நான் கேது தசையை எடுத்திருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா இருப்புப்படி ஒரு சிலருக்கு வந்து கேது தசையே வரலாம், ஒரு சிலருக்கு வந்து சுக்கிர தசையே வரலாம். எந்த தசையாக இருந்தாலும் சரி, இந்த கேது தசை அப்படிங்கிறதும் சுக்கிர தசை அப்படிங்கிறதும் விரைத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பெரிய பாதிப்புகளை கொடுக்குமோ நினைக்காதீங்க. 2023 உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கல. ஏன்னா சனி பகவானுடைய நகர்வுகள் கோச்சார ரீதியாக சரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கல. நிலையான ஆட்சி பெற்றிருக்கிறார் விரயத்தில் அப்படின்னும் போது ஒரே பலன்களை நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறதையும் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதையும் மே மாதத்துக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஓரளவுக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா 7 சனி நடக்கும்போது 7 சனியோட பாதிப்புகள் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக கணக்கில் எடுத்தால் கூட உங்களுக்கு தசா புத்தியும் ப்ளஸ் 7.5 சனியும் இப்படி தான் உங்களுக்கு கணக்கில் வரும். படிப்பில் ஏற்றம் உண்டு. நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த நேரங்களில். இந்த கேது தசையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுக்கிர தசையாக இருந்தாலும் சரி, இது அவயோக தசையாக இருந்தால் கூட உங்களுக்கு படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏதாவது தேர்வுகள் எழுதினா கூட அந்த தேர்வுகளில் வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மனசஞ்சலங்களை கொடுக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க. மனசஞ்சலங்களை கொடுக்காது. விரயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா விரையாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு. 22 வயசுக்கு மேலே 42 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இது 30 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னாக்கா யோகத்தை கொடுக்கும். இந்த சுக்கிரதசையில் 30 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. வேலை வாய்ப்பில் ஒரு சில தடங்கள் உண்டு. நீங்கள் வேலை தேடுறீங்கன்னாக்கா அந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. சிறு சிறு தடை தாமதங்களை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். வேலைக்கே போகலாம் கூட ஏதோ ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துரும். வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். இப்போ சைடு பிஸ்னஸ் எல்லாம் ஒரு சில பேர் செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்ப பெண்மணிகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இப்போ குடும்பத்திலே இருந்துக்கிட்டு இப்போ பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இது வரைக்கும் வருமானமே வந்திருக்காது. அந்த வருமானம் வந்தால் கூட அது நின்று இருக்காது. செலவுகள் அதிகமாக கொடுத்துருக்கும். அந்த செலவினங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்கள் அப்படிங்கிறது சிறப்பான நேரம் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் சுப விசேஷங்கள்லாம் அதிகமாக கூடி வரும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்காக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். புதுசாக கல்யாணம் ஆகி திருமண வாழ்க்கைக்குள்ளே போன நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை இந்த நேரங்களில் கொடுக்கும். விரயசனி நடக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. விரயசனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செலவினங்களை அதிகமாக கொடுக்கும். அதுவும் வந்து விரையாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். பெரிய செலவுகள் உங்கள் குடும்பம் சார்ந்து தான் செலவுகளை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு தோய்ந்து போயிருப்பீங்க. ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ராகுபகவனும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் மனசஞ்சலங்களை கொடுப்பாங்களோ நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு மனசஞ்சலங்களை கொடுக்காது. உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குருபகவான் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் கொஞ்சம் தடைகளை கொடுத்தா கூட அந்த வேலை வாய்ப்பை உறுதியாக கொடுத்துரும். இது வரைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு கன்ஃபார்மாக நிரந்தர வேலை கிடைக்கும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. ஒரு நாளைக்கு வேலை இல்லைனா கூட இன்னொரு நாளைக்கு வேலை நல்லபடியாக வந்துடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இப்போ திருமணம் வயதாகிட்டே போது திருமணம் கூடி வரலை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடும். உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திருமண பாக்கியத்தை ஏற்படுத்திட்டு தான் உங்களுக்கு வந்து பயிற்சி ஆகும் இந்த குரு பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த கட்டத்தில் இருந்தாரோ அந்த கட்டத்துக்கு வரும்போது திருமண வாய்ப்புகள் கூட வைக்கும். அதாவது 2வது சுற்றாக வரும்போது 24 வயசு இருக்கும். 24, 25, 26 கன்ஃபார்மாக இந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. அப்படி திருமணம் சார்ந்து தடைப்பட்டுச்சு அந்த வயசில் நடக்கலை அப்படின்னாக்கா 28, 29, 30 இந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் இருந்த இடத்துக்கு வரும்போது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் இப்போ வந்து 7.5 சனி ஆரம்பிக்கும் போது 2023 திருமணம் கூடி வந்திருக்கும். நிச்சயிக்கப்பட்டு கூட ஒரு சில திருமணங்கள் இன்னும் இருக்கு. அந்த தடைப்பட்ட திருமணங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உடனடியான திருமண வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனியில் ஒரு சில பேர் வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம், தவறில்லை. ஜாதகங்களை நிறைய பார்த்து உங்களுக்கு பொருத்தமான அமைப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் திருமணத்தை நீங்கள் முடிக்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சிறு சிறு உடல் உபாதைகள் வந்துட்டு பார்த்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து கேது பகவானும் ஜென்மராசியில் ராகு பகவானும் இருக்கும்போது உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மருத்துவ செலவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதில் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இது போதும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. இப்போ வயசாகிடுச்சு, திருமணம் ஆகலை, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் கூடி வரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க இப்போ 7.5 சனி நடக்கும்போதும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2023 உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு நன்மைகள் நடந்திருக்காது. கோச்சார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கல. 24 நிலை பெற்று இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நிலையான ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். 42 வயசுக்கு மேலே 6 வருடங்கள் சூரிய தசை, 48 வயசு வரைக்கும் இப்போ சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு 7.5 சனி காலம் 2வது சுற்று அப்படிங்கிறதுனால சூரியன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெருசாக கெடுபலன்கள் நடக்காது.
இருக்காது இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை தான் கடனை கொடுத்துருமோ வம்பு வழக்குகளை கொடுத்துருமோ நினைக்க தேவையில்ல, பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. 7.5 சனி அப்படிங்கிறது வந்து விரயத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மேன்மை தான் கொடுப்பார். சனி பகவானே வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஒரு சிலர் வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, வழக்குகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பெரிய கடன் வாங்க தேவையில்லை. சின்ன கடனில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு தொழிலுமே திடீர் தொழில் மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை அழுத்தங்கள் கொடுக்கும். 6ஆம் அதிபதி தசையில் சூரிய தசையில் இந்த சூரிய தசை நன்மை செய்யாது. இந்த நன்மை செய்யாத தசை உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு யோகரா இருந்தால் கூட உங்களுக்கு வேலை பலு உண்டு. எல்லா வேலையும் நீங்கள் எடுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய வாக்குவாதங்கள் வரும். அந்த வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதையுமே தாழ்ந்து போயிடுறது நல்லது. இந்த நேரங்களில் குடும்ப பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரத்தில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதான போக்கு கடைப்பிடிக்கிறது நல்லது. தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட பண வரவு அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களில் சந்தோஷமான சூழல்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா நண்பர்கள் வட்டாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சின்ன முதலீடுகள் போடலாம். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. 48 வயசுக்கு மேலே 58 வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும். சந்திரதசை அப்படிங்கிறது இது 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி தசை. இந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருளாசி கிடைக்கும். ஆன்மீகவாதிகளோட அருளாசி கிடைக்கும். கடவுளோட அருளாசி இந்த நேரங்களில் உண்டு. குலதெய்வ அருளாசி இந்த நேரங்களில் கிடைக்கும். உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு உண்டு. நிறைய நல்லது சொல்லலாம், 1 2 இல்லை. உங்களுக்கு விரயத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு மேன்மை. சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார், சுப செலவுகளை அதிகமாக கொடுப்பார். உங்களுக்கு வந்து எந்த வயசில் சந்திரதசை நடந்தாலும் சரி நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன்கள் வந்து செவ்வாய் தசைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் தசையும் உங்களுக்கு நன்மை செய்யும். 58லேருந்து 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வந்தாலும் சரி. இப்போ சந்திரதசை செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுய தொழில் பாதிப்புகள் இருக்காது. இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். 7.5 சனி நடக்குது, விரை சனி நடக்குது, கடன் பிரச்சனை எப்படி தீரும்னு கேட்காதீங்க. இது வந்து பொங்கு சனி அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இது யோக தசை நடக்கும்போது 7.5 சனி வந்துச்சுனாக்கா யோகத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துடணும். அதே வந்து செவ்வாயும் உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துடணும். இருந்தாலும் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெகட்டிவாக சொல்லணும்னாக்கா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சொந்த பந்தங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்குமே வந்து கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது, யாருக்குமே வந்து முன் நிற்கக்கூடாது. நீங்கள் கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரங்களில் பேராசைப்பட்டு நீங்கள் போய்ட்டு பெரிய பண முதலீடுகளை இந்த நேரங்களில் பண்ணாதீங்க. இதெல்லாம் நெகட்டிவாக சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த 5ஆம் அதிபதி தசையில் சொல்ல முடியாத நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும். 1 2 கிடையாது, நிறைய. எல்லா தசைகளுக்கும் நான் திருப்பி சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களை கொடுக்கலாம். அதனால் இந்த தசைக்கு மிகுந்த மேன்மை. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் முன்னேற்றம் பார்க்கலாம். பொருளாதார வரவு உண்டு. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் சிறு மனசஞ்சலங்களை கொடுப்பார்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 65 வயசுக்கு மேலே 83 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் மீனராசியில் ராகு பகவான் இருக்குது, 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குது, 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்குது, விரயத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்குது. இந்த கிரக அமைப்புக்கெல்லாம் என்ன பண்ணும்? குரு பகவான் மட்டுமே மே மாதத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, கிரக கோச்சார நிலவரங்களை படி எதையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. ராகு தசை நடக்கும்போது இப்போ 7.5 சனி. இப்போ ராகு தசை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப மென்மை உங்களுக்கு கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு நல்லா இருக்காரு அப்படின்றதுனால. வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு, வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குன்றதுனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மட்டுமே திருமண வாழ்க்கை, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகும். குடும்பத்தில் வந்து சின்ன குழப்பங்கள் வந்துட்டு போகும், பெருசாக இருக்காது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. 2வது சுற்று சனியாக இருந்தாலும் சரி, 3வது சுற்று சனியாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு பகவான். உங்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய வார்த்தைகளை சொல்லி முடிக்க முடியாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு அனைத்துக்குமே வெற்றியை கொடுக்கும் இந்த ராகு பகவான். ஜென்மராசியில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜென்மராசியில் இருந்தால் மனக்குழப்பங்களை கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்தை நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. ராகு பகவானை போல் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும். உங்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் விரயத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. நிறைய சுப விசேஷங்கள் நடக்கும். வீடு கட்டி முடிக்கிறது, ஒரு சில பேர் 7.5 சனியில் வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் தடை தாமதங்களோடு தான் வீடு கட்டுவீங்க. நிறைய உங்களுக்கு தடை தாமதங்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னா டக்குன்னு அந்த வேலை முடியாது. கொஞ்சம் இழுபறியாகவே இருந்து ஆனால் வேலை கண்டிப்பாக முடியும். கடைசியில் வந்து வெற்றியை தான் தரும். அந்த வெற்றிங்கிறது தடை தாமதங்களோடு நடக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.